மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி 234 இடங்களில் வெற்றி. காங்கிரஸ் 99 இடங்களையும் சமாஜ்வாதி 38 இடங்களையும் கைப்பற்றின. வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி 6,11,000 வாக்குகள் பெற்று வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராயை 1,52,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. முழக்கங்களை எழுப்பி தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் இணைந்து வென்றுள்ள இடங்கள் பாஜக கைப்பற்றியுள்ள இடங்களை விட குறைவு என பிரதமர் மோடி விமர்சனம். 3வது முறையாக ஆட்சி அமைக்க வாய்ப்பளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கருத்து. மக்களவைத் தேர்தலில் 290 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றதை அடுத்து நாடு முழுவதும் பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டம். பாஜக கட்சி அலுவலகங்கள் முன்பு திரண்டு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இல்லத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனை. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று டெல்லிக்கு வருமாறு அழைப்பு. கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. யுக்திகள் அனைத்தையும் வெளியே சொல்லிவிட்டால் மோடி உஷாராகி விடுவார் என்றும் கருத்து. பாஜக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவுடன் பேசுவதை தவிர்க்க இயலாது என காங்கிரஸ் மூத்த தலைவர் பிருத்திவிராஜ் சௌகான் கருத்து. இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தொடர்வதாக தெலுங்கு தேசம் கட்சி அறிவிப்பு. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு இல்லை என்றும் திட்டவட்டம். 17வது மக்களவையை கலைப்பது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற மத்திய அமைச்சரவை இன்று கூடுகிறது. அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று மக்களவையை கலைத்து குடியரசுத் தலைவர் அறிவிப்பு வெளியிடுவார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றியது திமுக கூட்டணி. தருமபுரி, விருதுநகர் தொகுதிகளில் கடும் இழுபறி நிலவிய போதும் வெற்றியை வசமாக்கியது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொண்டர்கள் கொண்டாட்டம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆடிப்பாடி இனிப்புகள் பரிமாற்றம். தேர்தல் முடிவுகள் வெளியான பின் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. இந்தியா கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க இன்று டெல்லி செல்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் கூட இருக்கிறாங்க. நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். அதில் கலந்து பேசி பிரதமர் பதவி பற்றிய கேள்விக்கு தமது உயரம் தமக்கு தெரியும் என்றும் பதில். ஏற்கனவே பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். என் உயரம் எனக்கு தெரியும். மக்களவை தேர்தல் முடிவுகள் அதிமுகவை சோர்வடைய செய்யாது என எடப்பாடி பழனிசாமி கருத்து. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கான பாடமும் படிப்பினையும் கிடைத்திருப்பதாக அறிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக அரசியலில் தவிர்க்க இயலாத சக்தியாக தொடர தமிழக மக்கள் ஆதரவு என அண்ணாமலை கருத்து. வரும் காலங்களில் மக்களின் அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற உழைப்பை இரட்டிப்பாக்குவோம் என அறிக்கை. முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த கமல்ஹாசன். சிந்தாமல் சிதறாமல் சந்தேகம் இல்லாமல் பெற்றிருக்கும் இந்த வெற்றி இந்தியாவுக்கு வழியும் ஒளியும் காட்டக்கூடியவை என கருத்து. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட 11 மக்களவை தொகுதிகளில் பாஜக கூட்டணிக்கு 2ஆம் இடம். பாஜக 8 இடங்களிலும் கூட்டணி கட்சிகள் 3 இடங்களிலும் 2ஆம் இடம் பிடித்தன.
தமிழகம் புதுச்சேரியில் 5 மக்களவை தொகுதிகளில் 3ஆம் இடம் பிடித்தது நாம் தமிழர் கட்சி. கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி தொகுதிகளில் அதிமுகவை 4வது இடத்திற்கு தள்ளியது. விருதுநகர் தொகுதியில் 3வது இடத்தை பிடித்த பாஜக வேட்பாளரான நடிகர் ராதிகா சரத்குமார். கடலூரில் பாமக சார்பில் களமிறங்கிய தங்கர் பச்சானும் 3வது இடத்தையே பிடித்தார். வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலில் 7வது இடத்தை பிடித்த நடிகர் மன்சூர் அலிகான் 2804 வாக்குகள் மட்டுமே பெற்றதால் டெபாசிட் இழந்தார். தூத்துக்குடி தொகுதியில் 3,92,738 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கனிமொழி. எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் வெற்றி. பாஜகவின் நந்தினியை விட 36,310 வாக்குகள் அதிகம் பெற்று வாகை சூடினார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிந்தாலும் நாளை வரை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி 3,88,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் 3,64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வாகை சூடினார். ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் 135 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி அமோக வெற்றி. ஆட்சியை கைப்பற்றியதால் குடும்பத்தினருடன் சந்திரபாபு நாயுடு கேக் வெட்டி கொண்டாட்டம். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் 21 இடங்களில் வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகிறது நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி. 11 இடங்களில் மட்டுமே வென்ற ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 3வது இடம். ஆந்திர சட்டசபை தேர்தலில் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா தோல்வி. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அவரை தெலுங்கு தேசம் வேட்பாளர் தோற்கடித்தார். ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்கின் 24 ஆண்டு கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பாஜக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் வென்று ஆட்சி அமைக்கிறது. இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நடிகை கங்கனா 5,37,000 வாக்குகள் பெற்று வெற்றி. 74,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் விக்ரமாதித்ய சிங்கை தோற்கடித்தார். இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் 67 மாணவ மாணவிகள் முதலிடம் பிடித்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த 8 பேர் நீட் தேர்வில் முதலிடம் பெற்றதாக தகவல். மக்களவைத் தேர்தல் முடிவின் எதிரொலியாக இந்திய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் கடும் வீழ்ச்சி. ஒரே நாளில் சென்செக்ஸ் 4,390 புள்ளிகளும் நிப்டி 1,380 புள்ளிகளும் சரிவுடன் முடிந்தது.